ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், நம்ம தமிழ் சிலபஸில் இப்போ நியூ சிலபஸ் மாற்றி நமக்கு இலக்கணத்துக்கு வந்து வெயிட்டேஜ் ஏற்றிருக்காங்கப்பா. அதில் நமக்கு ஒரு 85 மார்க் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ 1 by 1 நம்ம இலக்கண பகுதியை பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வினைச்சொல் தான் பார்க்க போகிறோம். அந்த வினைச்சொல்லை சார்ந்து வர்ற வினைமுற்று பார்க்க போகிறோம். வினைச்சொல்லுக்கும் வினை முற்றுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினை அப்படிங்கிறபோது ஒரு செயலை தான் குறிக்கும். ஒரு செயலை வந்து செஞ்சாங்க அப்படின்னா அது வினை. அந்த செயலை செஞ்சு முடிச்சு அது முற்று பெற்றுச்சு அப்படின்னா அது வினை முற்று அப்படின்னு அர்த்தம். அதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு இந்த கிளாஸில் பார்ப்போம். வாங்க இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், படித்தான், ஆடுகிறாள், பறந்து, சென்ற, கண்டு, இது எல்லாமே வந்து ஒரு செயலை அடிப்படையாக கொண்ட சொல்லாக தான் இருக்குது. அப்படி இந்த ஒரு செயலை வந்து குறிச்சிச்சு அப்படின்னா அதுதான் வினை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செயலை குறிக்கிற வினை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வினையை தான் வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வினை முற்று. வினை முற்றுனா அந்த செயல் வந்து முற்று பெற்றிருக்கணும், அப்போ தான் அந்த வினை முற்று அப்படிங்கணும். அப்படி முற்று பெறாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து வினைச்சொல் அப்படின்னு ஆயிரும். மலர்விழி எழுதினாள், அதாவது மலர்விழி வந்து எழுதி முடிச்சுட்டா, அப்போ அந்த வினை வந்து அவள் எழுதினாள் அப்படிங்கிறது அவள் எழுதுறது தான் அதோட வினை. அந்த எழுதுகிற செயலை வந்து அவள் செஞ்சு முடிச்சுட்டா, அப்போனா இது வந்து என்ன வரும், வினை முற்று அப்படின்னு வந்துடும். கண்ணன் பாடுகிறான், இதில் பாடு அப்படிங்கிறதா வினை. வினைனா செயல், பாடுற ஒரு செயலை செய்கிறான். அப்போ கண்ணன் பாடுகிறான்னா அவன் பாடிக்கிட்டு இருக்கான்னா என்ன, அந்த செயலை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது அது வினை முற்று அப்படின்னு வரும். மாடு மேயும், அதாவது மாடு வந்து நாளைக்கோ நாளான்னைக்கோ வந்து அந்த புல்வெளியில் அந்த இடத்த வந்து அந்த புல்லை வந்து மேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேயும் அப்படின்னா ஒரு செயல், அப்போ அந்த மாடு வந்து ஒரு செயலை வந்து செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வினை முற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், எழுதினான், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை வந்து நீங்கள் பாருங்கள். இதில் வந்து பொருள் வந்து முழுமை பெற்று விளங்குது. அதாவது பொருள் வந்து மேலே பார்த்து சொல்லு பாருங்கள், பறந்து, சென்ற, கண்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பொருள் வந்து முற்று பெறலை, அப்படியே எஞ்சி நிற்கிது. ஆனால் இதில் பாருங்கள், எழுதினான், பாடுகிறான், மேயும் அப்படிங்கிற பொருள் வந்து முற்று பெற்றுச்சு இல்லைங்களா. அப்போ ரெண்டுக்குமே வினை சொல்லுக்கும் வினை முற்றுக்கும் உங்களுக்கு இப்போ எப்படி வித்தியாசம் பார்க்கணும்னு தெரியுதுங்களா. இந்த மாதிரி முற்று பெற்றுச்சு அப்படின்னா அது வினை முற்று அப்படின்றாங்க. முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை, வினை முற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வினை முற்றுன்னு சொன்னாலும் ஒன்று தான், நம்ம முற்று வினை அப்படின்னு சொன்னாலும் அது ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. வினை முற்று வந்து 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதை கவனமாக பாருங்கப்பா. நமக்கு வந்து கொஸ்டின் வந்து லாஜிக்கலாக கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். வினைமுற்று வந்து 5 பால் 3 காலம் 3 இடம் எல்லாத்துலேயுமே வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வினைமுற்றை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்ன வினைமுற்றுன்னு பாருங்கள், தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நிறையா கிளாஸில் தெரிநிலைனா என்ன, குறிப்புனா என்னங்கிறது நம்ம நடத்தியிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துலையும் நம்ம புக்கில் கவர் ஆகுறதுனால இதையுமே நம்ம வந்து ஒன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு போயிடலாம், சரிங்களா. தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பாருங்கள், ஒரு செயல் வந்து நடைபெறுவதுக்கு வந்து என்னென்ன முதன்மையாக திகழுது, அதாவது எது வெளிப்படையாக அமையுது அப்படிங்கிறது தான் தெரிநிலை அப்படிங்கிறாங்க. ஒரு விவசாயியே வச்சுக்கோங்களேன், ஒரு விவசாயி வந்து விவசாய நிலத்துக்கு வந்து வேலை பார்க்க போகிறாங்க. அப்போது அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும், அந்த விவசாயி கண்டிப்பாக தேவைப்படுவார். ஏன்னா அவர் தானே போய் அங்கே வேலையை செய்யணும். வினை அப்படின்னா என்ன, செயல் அப்படின்னாலே என்ன, ஒரு வேலை தானே. அப்போ செய்பவர் வேணும், கண்டிப்பாக அந்த விவசாயி வேணும். அவர் கூடவே ஒரு மண்வெட்டியோ ஒரு கலப்பையோ ஒரு ஏதோ ஒன்று அவங்க கொண்டு போனால் தானே அங்கே போய் அவங்க வேலை பார்க்க முடியும். அப்போ கருவி வேணும். எங்கே வேலை பார்க்கணும், நிலத்தில் தானே வேலை பார்க்கணும். சும்மா போயிட்டு அப்படியே போயிட்டு வந்துட முடியாது இல்லைங்களா. அவர் போய் ஏதோ ஒரு நிலத்தில் போய் அவங்க வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செயல்னா என்ன, வேலை பார்க்கணும். செயல்னா வேலை. காலம், அவங்க வந்து காலையில் பார்க்கலாம், இல்லை மதியம் பார்க்கலாம், ஈவினிங் பார்க்கலாம், ஏதோ ஒரு நேரத்தில் வந்து அவங்க வேலை பார்க்க போகிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், செய்பொருள், அங்கே ஏதோ ஒரு பொருளை வந்து அவங்க விளைவிக்க போகிறாங்க இல்லைங்களா. அப்படி இந்த ஆறும் வந்து இந்த ஆறும் முதன்மையானது ஒரு வினை முற்றுக்கு. இந்த ஆறுமே வந்து வெளிப்படையாக அமைஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆறும் கவனமாக பார்த்துக்கங்கப்பா. இதை வந்து நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ண முடியல, ஏதாவது ஒன்று உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் விவசாய ஞாபகம் வச்சுக்கோங்க. விவசாயி வந்து ஒரு வயலுக்கு வந்து வேலை பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எப்பயும் மறக்காது, எளிமையாக இருக்கும். ஏன்னா மிஸ் மேட்ச்சில் கொடுத்துருந்தா கூட பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருந்தா கூட நம்ம விவசாய ஞாபகம் வச்சு ஏதாவது ஒன்று வந்து நம்ம எலிமினேட் பண்ணுற மாதிரி நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் சொன்னது. உங்களுக்கு எதுவும் எளிமையாக இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆறு வந்து வெளிப்படையாக அமையும் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
அதுதான் தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படிங்கிறாங்க. ஒரு மாணவி வந்து ஒரு கட்டுரையை எழுதுறா அப்படிங்கிறாங்க. இதில் நமக்கு என்னென்ன வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு பாருங்கள். செய்பவர் தெரியுது, ஏன்னா மாணவி தான் அந்த செயலை வந்து செய்கிறா. அப்படிங்கும்போது செய்பவர் நமக்கு வெளிப்படையாக தெரியுது. அதில் கருவி என்னன்னு கேட்டிங்கன்னா தாளும் எழுதுகோலும். ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் வச்சு தானே எழுதுவாங்க. அப்போ தாளும் எழுதுகோலும். நிலம் என்னன்னு பாருங்க, பள்ளி. அதாவது அவள் ஸ்கூலில் போய் தான் கட்டுரையை எழுதுறான், இல்லை வீட்டில இருந்து எழுதலாம், ஏதோ ஒன்று, வீட்லேயோ ஸ்கூல்லையோ ஏதோ ஒரு இடத்த காட்டுது இல்லைங்களா. அப்போ வந்து நிலம் அப்படின்னா பள்ளி. காலம் அப்படின்னா எழுதினாள் அப்படின்னு இருக்காங்க. அப்போ எழுதினாள் அப்படின்னா அவள் எழுதி முடிச்சுட்டா. இதை எழுதினால நீங்கள் இறந்த காலம்னு எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த எழுதினாள்ங்கிறத நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா இத்து அப்படிங்கிறது இடைநிலையாக வரும். இத்து வந்து நமக்கு இறந்த கால இடைநிலை. அப்படிங்கும்போது இது வந்து இறந்த காலம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிடலாம். இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம்னு எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம புணர்ச்சி விதி நடத்தும் போது உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருவோம்ப்பா. இப்போதைக்கு இந்த இத்துங்கிறது இறந்த காலத்தோட இடைநிலை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, செய்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்பொருள் என்ன அப்படின்னா அவ என்ன செயலை செய்யறா, கட்டுரை எழுதுற செயலை தானே செய்யறா. அப்ப அதுல செய்பொருள் வந்து கட்டுரை வந்துடும். செயல் அப்படின்னா எழுதுதல். இந்த ஆறுமே வந்து இதுல வெளிப்படையா அமைகிறதுனால இது தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குறிப்பு வினைமுற்று சொல்றாங்க பாருங்க. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இது எல்லாமே என்ன பேருன்னு பாருங்க. யாருக்காவது ஞாபகம் வருதுங்களா? இது எல்லாமே பெயர் சொல்குரிய பெயர்கள். பெயர் சொல் 6 வகைப்படும் இல்லைங்களா. அது வந்து பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி 6 வகைப்படும். இந்த 6 வகையும், அதாவது இந்த குறிப்பு வினைமுற்று வந்து இந்த 6 ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும்தான் வெளிப்படையாக காட்டும். இப்படி வினைமுற்று வந்துச்சுன்னா அதுதான் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு தெரிநிலை வினைமுற்றுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் அப்படிங்கிற 6 வந்து முதன்மையாக வரும். குறிப்பு வினைமுற்று பெயர் சொல்லை சார்ந்து வருது. இது ரெண்டையுமே நீங்க வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கோங்கப்பா, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. பெயர் சொல்லுக்குரிய பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படிங்கிற ஏதாவது ஒன்றை தான் அடிப்படையாக கொண்டு வருமா. காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டலை அப்படின்னா அது வந்து குறிப்பு வினைமுற்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பாருங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பொருள் வந்து பொன்னன் அப்படின்னு சொல்றாங்க. இடம் அப்படின்னா தென்னாட்டார், காலம்னா ஆதிரையான், சினைனா கண்ணன், பண்புனா பண்பு, குணம் ரெண்டுமே ஒண்ணுதான்ப்பா, கரியன், தொழில்னா எழுத்தன். இதுல தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுக்கள் அன்றி ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிற பிற வகை வினைமுற்றுகளும் தமிழ்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று தானே பார்த்துருக்கோம். இது போக வந்து ஏவல் வினைமுற்றும் இருக்கு, வியங்கோல் வினைமுற்றும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கானது என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல இந்த ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று பத்தி கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பர் நீங்க பார்க்கவே முடியாது. அதனால இதை நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. ஏவல் வினைமுற்று அப்படின்னா பாடம் படி, கடைக்கு போ. இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஏவல் அப்படின்னா ஒருத்தவங்களை வேலை ஏவுறது அப்படின்னு ஞாபகம். ஒருத்தர் மேலே வேலையை வந்து ஏவுவோம். இப்போ நம்ம கடைக்கு போக நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்குன்னா இன்னொருத்தனை எனக்காக போ அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொருத்தவங்களை ஏவுவோம் இல்லைங்களா. அப்படி ஏவுறதுக்கு பேர் தான் ஏவல் வினைமுற்று. அப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தொடரில் ஒரு செயலை செய்யுமாறு அதை வந்து நீங்கள் பொறுமையாக வந்து அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, ஒரு கட்டளை இடுற மாதிரி சொல்லணும். அப்படி அமைகிறது தான் ஏவல் வினைமுற்றுன்னு சொல்கிறாங்க. தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு செயலை செய்யுமாறு ஏவுறது தான் ஏவல் வினைமுற்றுன்னு சொல்றாங்க. இந்த ஏவல் வினைமுற்று வந்து ஒருமை, பன்மை ஆகிய 2 வகைகளிலும் வரும் அப்படிங்கிறாங்க. ஏவல் வினைமுற்று பாருங்க, ஒருமை, பன்மை 2 வகைகளுமே வரும் அப்படின்னு சொல்றாங்க. பன்மையை வந்து ஏவல் வினைமுற்று வந்து எழுதுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எழுது அப்படிங்கிறது ஒருமை, எழுதுமின் அப்படிங்கிறது பன்மை. பன்மை ஏவல் வினைமுற்றுன்னு பார்த்தீங்கன்னா எழுதுங்கள் அப்படிங்கிறதும் இக்கால வழக்கில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கரெக்டான பன்மை என்னன்னா எழுதுமின் அப்படிங்கிறது தான் கரெக்டான பன்மைன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வியங்கோல் வினைமுற்று. இந்த வியங்கோல் வினைமுற்று எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் அப்படிங்கிற பொருள்களில் வரும் வினைமுற்று தான் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. இவ்வினைமுற்று வந்து 2 திணைகளையும், உயர்திணை, அக்ரிணை, 5 பால்களையும், 5 பால்னா என்னது, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், 3 இடங்களையும், தன்மை, முன்னிலை, படர்க்கை, 3 இடம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த விகுதிகள் வந்து கா, இய, இயர், அல் அப்படின்னு வரும் அப்படிங்கிறாங்க.
அப்போ இது பாருங்க, வியங்கோல் வினைமுற்று வந்து வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இது 2 திணை 5 பால் 3 இடங்கள்லையுமே வந்து 3 இடங்களையுமே இது காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட விகுதி அப்படின்னா கடைசியில் இறுதியாக என்ன எழுத்து வருதோ அதுதான்ப்பா விகுதி. இதோட விகுதி வந்து கா இய இயர் அல் அப்படின்னும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. வாழ்க, ஒளிக, வாலிய, வாரால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஏவல் வினைமுற்றுக்கும் இந்த வியங்கோல் வினைமுற்றுக்கும் ஒரு வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பாக்ஸை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏவல் வினைமுற்றும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இருக்க கன்ஃபியூஷன் எல்லாமே போயிடும். நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏவல் வினைமுற்று வந்து முன்னிலையில் வரும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள ஒருத்தர் தானே நம்ம ஏவ முடியும். கடைக்கு போ, புத்தகத்தை எடுத்து படி, இங்கே வா, அப்படி அங்கே போ அப்படின்னு அவங்கள தானே நம்ம ஏவ முடியும். அப்போனா முன்னிலையில் வரும் அப்படிங்கிறாங்க. வியங்கோல் வினைமுற்று வந்து இறுதினை 5 மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. அதாவது ஒரு ஆளாக இருந்தால் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவோம், 2 ஆளாக இருந்தால் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லைங்களா. அதனால ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு அப்படிங்கிறாங்க. இதில் வந்து வியங்கோல் வினைமுற்றுக்கு வந்து ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏவல் வினைமுற்று வந்து கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒருத்தவங்கள வேலை ஏவுறதுக்கு தானே ஏவல், அதனால அது கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் அப்படிங்கிறாங்க. வியங்கோல் வினைமுற்று வந்து வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களையும் உணர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவல் வினைமுற்று வந்து விகுதி பெற்றும் பெறாமலும் வருங்கிறாங்க. விகுதி அது பெற்றும் வருமா பெறாமலும் வருமா, ஆனால் வியங்கோல் வினைமுற்று எப்பயுமே விகுதி பெற்றே வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதாப்பா? இந்த பாக்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஏவல் வினைமுற்றும் வியங்கோல் வினைமுற்றும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வினைமுற்று இப்போ என்ன பார்த்துருக்கோம்? நம்ம ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, வினைமுற்று இது 4மே பார்த்துருக்கோம். இதை 4யுமே நம்ம எப்படி எளிமையாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி பாருங்கள். இப்போ பாருங்கள், வினைமுற்று அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருள் வந்து முற்று பெறாத வினை சொற்களை தான் வினைமுற்று அப்படிங்கிறாங்க. அதை முற்று வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வினைமுற்று எந்தெந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலுமே வரும். இப்போ இந்த 5 பால் 3 இடம் 3 காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துல வரும்? வினைமுற்றுலையும் வருது, வியங்கோல் வினைமுற்றுலையும் வருது. இதை ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தெரிநிலை வினைமுற்று வந்து செய்பவர், காலம், நிலம், செயல், கரு, காலம், செய்பொருள் அப்படிங்கிறத முதன்மையாக வந்து காலம் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுதான் தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறாங்க. ஷார்ட்கட்டுக்கு வந்து விவசாயி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, குறிப்பு வினைமுற்று அது வந்து பெயர் சொல்ல சார்ந்து வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படிங்கிறத ஒன்றை வந்து அடிப்படையாக கொண்டு வரும். காலத்தை வெளிப்படையாக காட்டாதது தான் குறிப்பு வினைமுற்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று வந்து முன்னிலையில் வரும். ஒருமை பன்மை வந்து அதுக்கு வேறுபாடு உண்டு. கட்டளை பொருளில் மட்டும் உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமலும் ஏவல் வினைமுற்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வியங்கோல் வினைமுற்று இறுதினை 5 3 இடத்துக்கு வந்து பொதுவாக வரும். ஒருமை பன்மை வந்து அதில் வேறுபாடு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருளை வந்து உணர்த்துங்கிறாங்க. இந்த வியங்கோல் வினைமுற்று வந்து விகுதி பெற்றே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, வினைமுற்றுனா என்ன, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றுன்னு ஒரு ஓவரால் புரிதல் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. இது ஒன்ஸ் நீங்கள் இதை வீடியோவை பார்த்துட்டு புக் எடுத்து ஒரு படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். இது புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 140 days டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.